Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 4 எக்ஸாம் நமக்கான எக்ஸாம் டேட் ஜூன் 9. இன்னும் 30 நாள் தான் இருக்குது. இந்த லாஸ்ட் 30 டேஸ் 6 into 5 எப்படி பிரிக்க போகிறோம், எந்த மாதிரி படிக்கலாம், இந்த 30 நாளுக்கான ரிவிஷன் ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். பின் குறிப்பு, உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, பயம் இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமான பொது வீடியோ கிடையாது. யார் ஒருத்தருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ரிவிஷன் பண்ணாத மாதிரி இருக்குது, இந்த 30 நாள் என்ன பண்ணணும் எனக்கு சுத்தமாக புரியல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த 30 நாள் ஸ்டடி பிளான் ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமான பொது வீடியோ இது கிடையாது. ஓகே ரைட், பார்த்துலாம். ஸோ Group 4 எக்ஸாம் லாஸ்ட் 30 டேஸ், இந்த 30 நாள் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கதை பேசி நம்ம அதெல்லாம் வளர்க்க போகிறது கிடையாது. பட் சிம்பிளாக சொல்லிடுறேன், பயம் வேண்டாம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறது பயமாக இருக்குது, படிக்காத மாதிரி இருக்குது, படித்தாலும் மறக்கிற மாதிரி இருக்குது. எஸ், இந்த 30 நாள் மட்டும் இல்லை, எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு 9:30 மணிக்கு முன்னாடி வரைக்கும் படிக்காத மாதிரி தான் இருக்கும், படித்ததெல்லாம் மறந்தா மாதிரி தான் வந்திருக்கும், ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இது எல்லாமே ஓவர்டேக் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஹியூமன் நேச்சர் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பாலிட்டி படித்தா ஐஎன்எம் மறக்கும், ஐஎன்எம் படித்தா சயின்ஸ் மறக்கும், மேக்ஸ் ஒரு ஃபார்முலா பார்த்தா இன்னொரு ஃபார்முலா மறந்து போகும், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸாம் ஹாலில் எல்லாமே கைக்கூடி வரும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைட், ஓகே. ஸோ நம்ம டார்கெட் 170 மேலே நிச்சயம் போட்டாகணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமை அவசியம். பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த 30 நாள் என்ன பண்ண போகிறோமோ அது கரெக்டாக பண்ணால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா, கேஸ் வருமா, அது வருமா, இது வருமா, அதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஜூன் 9 உங்களுக்கான எக்ஸாம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வரட்டும் பார்த்துக்கலாம். எந்த ஒரு யூடியூபரை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிட்டு இருக்காதீங்க, ப்ரிப்பரேஷனில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. ரைட், ஓகே, சரி. ஸோ நம்ம டார்கெட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 30 நாள் இருக்குது. இந்த 30 நாள் 6 into 5 நான் பிரிச்சிருக்கேன். ஓகே, பாருங்கள், இங்கே மொத்தம் 5 மணி தான் கொடுத்துருக்கேன். ஒரு 5 லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பிளானை சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரே விஷயந்தான், ரிஸ்க் எடுங்க, நம்பி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இழக்க ஒன்றும் கிடையாது. தாராளமாக நம்பி படிங்க. லக்கு நிச்சயமாக உங்கள் பக்கம் ஃபேவராக இருக்கும். ரைட், ஓகே. இந்த 30 நாள் உங்களுக்கான ப்ரைமரி சோர்ஸ் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க? எல்லா புக்கையும் வாரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. இந்த 30 நாளில் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கிற ஜிஎஸோட சூப்பர் 50 ஃப்ரீ டெஸ்ட், மொத்தமாக 50 டெஸ்ட் கொஷின் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஜென்ரல் தமிழ் நியூ புக் டெஸ்ட்டு, ஜென்ரல் தமிழ் 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் நான் போட்டிருக்கேன், அதை பார்க்க போகிறீங்க. சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் யூடியூப்பில் பார்க்க போகிறது. இந்த 5 விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. இது வரைக்கும் சரியாக பார்த்தாலே போதுமானது. இப்போ நீங்கள் எல்லா புக்கையும் வாரி போட்டுக்கிட்டீங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள், அப்போ தான் பயம் இல்லாமல் கொண்டு போக முடியும். ஓகே ரைட், சரிங்க. பிளானை பார்த்துருவோம், நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது ஜென்ரல் தமிழ் 6th 7th ஒன் டேயில் கவர் பண்ணுங்கள். கவர் பண்ண முடியுமா? எஸ், கவர் பண்ண முடியும். புக்கை படிக்க முடியல அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜென்ரல் தமிழுக்கு டெஸ்ட்டு வந்திருக்கு. நம்ம சேனலில் போய்ட்டு ஃபைல்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு மட்டும் பார்த்துருப்போங்க. 6th ஒரு 4 டெஸ்ட் இருக்குது, சாரி 12 வந்திருக்கும். 7th ஒரு 12 டெஸ்ட் வந்திருக்கும். அந்த டெஸ்ட்டு வரைக்கும் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் அந்த புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஒரு சின்ன சிலபஸ் தான். 6th and 7th ஒன் டேயில் கவர் பண்ண முடியும். அடுத்த ஒன் டேயில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை கவர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸுக்கும் தமிழுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் இந்த 30 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு போனால் நிச்சயமாக ஒரு டீசன்ட் ஸ்கோர் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ டெஸ்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தரவா நீங்கள் பார்த்துட்டு போனோம். அடுத்த 3 நாள் மேக்ஸ் மட்டுமே பாருங்கள். இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த 3 நாளும் மேக்ஸ் மட்டும் படிக்கும்போது மைண்டில் ஓடும். பாலிட்டி படிக்கவே இல்லை, ஐஎன்எம் படிக்கவே இல்லை, ஜியாகிரஃபி கவர் பண்ணவே இல்லை, தமிழுக்கு கூட 9th இருக்குது, இந்த மாதிரிலாம் மைண்டில் ஓட தான் செய்யும். எல்லாத்தையும் ஒரே நாளில் படிக்க முடியாது. சில பேர் பிளான் பண்ணுவாங்க, காலையில் 1 hour பாலிட்டி, 1 hour மேக்ஸு, 1 hour சயின்ஸு. நிச்சயமாக இந்த லாஸ்ட் 30 நாளில் இந்த பிளான் தான் எல்லாருக்கும் மைண்டில் ஓடும். பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ரியாலிட்டியாக செட் ஆகாது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 டேஸில் தமிழ் 2 நாள் ஒதுக்கிட்டு மீதி 3 நாள் மேக்ஸ் மட்டுமே எவ்வளோ படிக்க முடியுமோ, 24 மணி நேரம் மேக்ஸ் மட்டும் என்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணுங்கள். உங்கள் நோட்ஸு, ஃபார்முலா, யூடியூப்பில் போட்டிருக்க சில வீடியோஸு, ஷார்ட்கட்ஸ் போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் இந்த 3 நாள் நல்லா கவர் பண்ணுங்கள். போதுமானதாக வந்திருக்கும் மேக்ஸுக்கு. ஓகே, முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் என்னென்னா, இங்கே நீங்கள் ரிவிஷன்லாம் பண்ண போகிறது கிடையாது. 6 முடிச்சிங்களா, இதுக்கப்புறம் 6 நீங்கள் டச் பண்ணவே கூடாது, ஓரமாக எடுத்து வச்சுருங்க டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இந்த 30 நாள் படிக்கிற விஷயங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கும். எக்ஸாம் ஹால்குள்ளே நல்லாவே நீங்கள் போக முடியும். ஸோ இந்த 5 டேஸ் முடிஞ்சு போச்சு. ஓகே,
ரிஸ்க் எடுங்க, படிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும், ஃபுல்லாக கவர் பண்ணாத மாதிரி தான் ஃபீல் ஆகும், மைண்டில் நிற்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும், நான் ஒத்துக்கிறேன். பட் இது எல்லாமே மைண்டில் இருக்கும், எக்ஸாம் ஹாலில் கிளிக் ஆகும். நம்பி ரிஸ்க் எடுங்க, ரைட்? ஏன்னா இதுக்கப்புறம் இழக்க ஒன்றும் இல்லை, 30 நாள் தான் இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த 5 days 8th 1 டேயில் கவர் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் 1 டேயில் கவர் பண்ணுங்கள், பாலிட்டி 3 days எடுத்துக்கோங்க. ஓகேவா? பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ் 50ல் எத்தனை பாலிட்டி நான் கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் சில வீடியோஸ்லாம் வந்து இருக்க பாலிட்டி பிளேலிஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன், அது வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு போவாங்க. மினிமம் 10 கேள்வி கேட்டால் சாலிடாக 5க்கு மேலே போட முடியும், நிச்சயமாக நீங்கள் வந்து போடலாம். ஸோ பாலிட்டி முடிஞ்சு போச்சு, இந்த 5 ஓவர். அடுத்த 5 பாருங்கள், தமிழ் 9th படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2 days வந்து நான் கொடுத்துருக்கேன், ஐஎன்எம் 3 days. நான் பாலிட்டிக்கு என்ன சொன்னோம் அதே ஃபார்மட் தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் யூடியூப்பில் இருக்க வீடியோஸு அண்ட் நான் கொடுத்துருக்க ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, தாராளமாக போதுமானதாக இருக்கும். அடுத்த 5 days தமிழ் 10th ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2 daysல, யூனிட் நம்பர் 8 3 நாள் படிக்க போகிறீங்க. முக்கியமாக திருக்குறள் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போங்க, மினிமம் 2 கேள்வி வரலாம். ஒரு கேள்வியும் ஒரு மார்க்கும் ஒரு 0.5 மார்க்கும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அரை மார்க்கில் கட் ஆஃப் விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை விட்டுறாதீங்க, ஒரு திருக்குறளாவது வரலாம். ஸோ திருக்குறள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போங்க. டெய்லி 3 படிங்களேன், டெய்லி 3 குறள் படித்தா கூட இந்த 90 நாளில் மினிமம் 30 நாளில் மினிமம் 100 குறள் கிட்ட நீ படிச்சிட முடியும், ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம், போதுமானதாக தான் வந்திருக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 5 daysல ஜிடி 11th and 12th சிலபஸ் வைஸ் மட்டும் பார்த்தா போதும். நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம்ல, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூனிட் நம்பர் 9ம் ஜியோகிராஃபியும் இங்கே படிக்க போகிறீங்க. இது ஃபஸ்ட்டு 5 நம்ம வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே, ஸோ லாஸ்ட் 5 என்ன வந்து பண்ண போகிறோம் பாருங்கள். சயின்ஸு யூனிட் நம்பர் 4 கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்? ஓகே, இந்த சயின்ஸுக்கும் யூனிட் நம்பர் 4க்கும் நான் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து இப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறேன். நம்ம டெலகிராமில் வந்து வரப்போகுது. ஒரு கம்ப்ளீட்டாக சமச்சீர் புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே எடுத்து இந்த டேட் வரும்போதோ இல்லை அதுக்கு முன்னாடியோ, இப்போ ஜூன் 9 எக்ஸாம் இருக்குன்னா இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது May 7. ஸோ ஒரு May 10 இல்லைனா ஒரு May 15 கிட்ட சயின்ஸு யூனிட் நம்பர் 4 இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் வந்து வரும். அது வரைக்கும் பார்த்துட்டு போனால் போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும். ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் நீ புக்கில் எடுத்து படிக்க போகிறது கிடையாது. யூனிட் நம்பர் 4லாம் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த டைமில் மண்டை காஞ்சிரும். முகல்ஸு, டெல்லி சுல்தானு, விஜயநகரா, பாமணி அப்படியே மண்டை அப்படியே ஒரு மாதிரி பிச்சுக்கும். வேண்டாம், நான் கொஷின்ஸ் கொடுக்குறேன், கீ கொடுக்குறேன், அது வரைக்கும் மட்டும் சாலிடாக பார்த்துட்டு போங்க, தாராளமாக போதுமானதாக இருக்கும். அண்ட் திருக்குறளுக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஷின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன், அது வரைக்கும் மட்டுமா நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இந்த லாஸ்ட் 30 நாள் அப்படின்னு சொல்லும் போது நான் மினிமம் கேரண்டியாக நீங்கள் என்ன வந்து வேணும். இப்போ 170 மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ராங்காக போக முடியல அப்படின்னாலும் ஒரு 150க்கு மேலே நான் படிச்சிருக்க நம்பிக்கை இருந்தால் தான் எக்ஸாம் ஹாலில் 170க்கு மேலே போட முடியும். ஒரு மினிமம் கேரண்டி ரொம்ப ரொம்ப அவசியம். ரிசல்ட் நம்ம கையில் இல்லை, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அங்கே ரிசல்ட் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், ரைட்? இது வரைக்கும் என்ன படிச்சிங்க என்ன படிக்கல அது எல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ நான் கொடுத்துருக்க இந்த பிளானில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கவர் பண்ணல. சில பேர் தமிழ் மட்டும் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிருப்பீங்க, தமிழ் பயமே இருக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், தமிழ் இங்கே ரிவைஸே பண்ண வேண்டாம், தமிழை விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா 1 day மேக்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா 1 day பாலிட்டி, எக்ஸ்ட்ரா 1 day ஐஎன்எம், இந்த மாதிரி நீங்கள் பிளானை வந்து இப்போ நகை மாற்றிக்கலாம். சில பேர் மேக்ஸில் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, படிக்கவே மாட்டாங்க. ஸோ மேக்ஸ் ஓரமாக எடுத்து வச்சிடலாம், இங்கே பாலிட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஐஎன்எம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சயின்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானை இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாமே குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த பிளானை ஃபுல்லாக எப்படி ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டு குரூப் 4க்கும் நான் இந்த மாதிரி தான் கொடுத்தேன், நிறையவே கிளிக் ஆச்சு. ஓகே, ஏன்னா நம்ம இந்த 3 மாதம் படிச்சிருக்கோம். இந்த 3 மாதம் படித்ததை விட லாஸ்ட் 30 நாள் 35 நாள் ரொம்ப 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 குரூஷியல். இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மைண்டில் சாலிடாக நிற்க போகுது. எக்ஸாம் காலில் அப்படியே நீங்கள் வாமிட் பண்ணிட்டு வரலாம், புரியுதா? ஸோ நம்பிக்கை வச்சுப்போங்க, உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க. மற்ற ரூமர்ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, கேஸ் வருமா, இங்கிலீஷ் வருமா, ஹிந்தி வருமா, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. சிலபஸ் இதுதான், எக்ஸாம் டேட் இதுதான். தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாய்ப்பு போனால் கிடைக்காது, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. 2024 ரொம்ப 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 குரூஷியல். குரூப் 4 விட்டால் குரூப் 1, குரூப் 1 விட்டால் குரூப் 2, அதையும் விட்டால் வாழ்க்கையை விட்டுற வேண்டியதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் தட்டி தூக்குற வழியை மட்டும் பாருங்கள். ஓகே, இன்னும் அடிஷ்னலாக இந்த 30 நாள் எதனா வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.